எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சாய் தீபா பேசுகிறேன். ஃபேஸ்புக்கில் என்னோடய ஐடியை தப்பாக நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. கீழே நான் 2 ஐடி காமிக்கிறேன். அந்த 2 ஐடியுமே என்னோடய ஐடி கிடையாது, அது ஃபேக் ஐடி. தயவு செய்து ப்ளீஸ் உண்மையாக அக்காவாக நினைக்கிறவங்க அந்த ஐடியை ரிப்போர்ட் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாதீங்க, கமெண்ட் பண்ணாதீங்க, சரிங்களா? நான் தான் அப்படின்னு தயவு செய்து நினச்சிடாதீங்க. அந்த ஃபேக் ஐடி என்னோடது கிடையாது. என்னோட ஐடியில் 4,56,000 ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. எனக்கு வழக்கமாக என்னோடய வீடியோ பார்க்குறவங்களுக்கு தெரியும், இந்த மாதிரி கேவலமான ஒரு டைட்டில் எல்லாம் வச்செல்லாம் நான் வீடியோ போடவே மாட்டேன். சரியா? நம்ம யாருக்கும் நான் நல்லவன்னு சொல்லியெல்லாம் நம்ம நிரூபிக்க முடியாது. நீ என்னை எப்படி நினச்சாலும் நான் நல்லவங்கிறது எனக்கு தெரியும், ஓகேவா? நம்ம யாருக்கும் புரிய வைக்க முடியாது. இருந்தாலும் ஒரு பொண்ணை ஒரு கஷ்டப்படுத்தி மன உளைச்சலுக்கு ஆளாக்குறவங்க நல்லா இருங்க. யார் இதை பண்ணாலும் உங்களை நான் திட்டுறக்கோ எதுக்குமே நான் ஆள் இல்லை, புரியுதா? நீங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உண்டானதை நீங்கள் அனுபவிப்பீங்க. யார் இந்த மாதிரி தப்பாக என்னன்ட்டு இல்லை, எந்த பொண்ணை இந்த மாதிரி தப்பாக போட்டாலும் நீயும் உனக்கு அம்மா அக்கா தங்கச்சி பொண்டாட்டி பிள்ளைங்க கூட பிறந்தவங்க யாராவது இருப்பாங்க இல்லையா? செவுத்தில் அடித்த பந்து திரும்பி நம்மக்கிட்ட தான் வரும். தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிக்கணும், உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும்னு பழமொழியே இருக்குது. நம்ம என்ன விதைக்கிறோமோ அதுதான் நம்ம அறுவடை செய்வோம். அதனால் மனசு நொந்து போய் சொல்கிறேன். என்னோடய ஐடி ஃபேக்காக யூஸ் பண்ணுறவங்க என்னை தப்பாக க்ரியேட் பண்ணுறாங்க. அதை தயவு செய்து நான் தான் யாரும் நினைக்காதீங்க. மனசு ரொம்ப மன உளைச்சல் மன வேதனையோடு சொல்கிறேன்னா, எவ்வளவோ கஷ்டங்கள் வேதனைகள் துன்பத்தோடு இருக்கேன்னா மேலும் கஷ்டப்படுத்தாதீங்க. அது என்னோடய ஐடி இல்லை. ப்ளீஸ் தயவு செய்து யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க.